Hello students, welcome to Hiba Max 10 Standard Max Chapter 7 Mensuration Example 7.29 எப்படி solve பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். A metallic sphere of radius 16 cm is melted and recast into small sphere, each of radius 2 cm. இப்போ ஒரு பெரிய மெட்டாலிக் ஸ்பியர் இருக்குது. அந்த மெட்டாலிக் ஸ்பியரோட ரேடியஸ் வந்து 16 சென்டிமீட்டர் சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுறோன்னா நம்ம மெல்ட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி ஸ்பியராக ரெடி பண்ணுறோம். அண்ட் அதோட ரேடியஸ் வந்து 2 சென்டிமீட்டராக குட்டி குட்டியாக ரெடி பண்ணும்போது எத்தனை குட்டி ஸ்பியர்ஸ் வந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஹவு மெனி ஸ்மால் ஸ்பியர்ஸ் கேன் பி அப்டைன்ட், எத்தனை நம்மளால் செய்ய முடியும். சரிங்களா, ரொம்ப சிம்பிள் தான். வால்யூம் வச்சு தான் இந்த சம்மு. சொல்யூஷனில் let n be the number of small spheres. எத்தனை ஸ்பியர்ன்றது என்னன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்மால் ஸ்பியரோட ரேடியஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 சென்டிமீட்டர். நான் அதை ஸ்மால் ஆர்ன்னு எடுத்துக்கலாம். இதே மாதிரி மெட்டாலிக் ஸ்பியர், அதாவது பெரியது மெட்டாலிக் ஸ்பியர் பிக்குன்னு வேணால் மென்ஷன் பண்ணிக்கலாம். பிக் மெட்டாலிக் ஸ்பியர் வந்து கேபிட்டல் ஆர், அதோட மெஷர்மெண்ட் எவ்வளோனா 16 சென்டிமீட்டர் இன் ரேடியஸ். இப்போ எப்படி நமக்கு இருக்கும், ஒரு ஸ்மால் ஸ்பியரோட வால்யூம் இன்ட்டு மொத்தம் எத்தனை இருக்குது இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் பிக் மெட்டாலிக் ஸ்பியர். இப்போ ஸ்பியரோட வால்யூம் எல்லாமே ஒன்று தான் இல்லைங்களா, n இன்ட்டு 4/3 பை. இங்கே ஆர் வந்து ஸ்மால் ஸ்பியர் இருக்கனால ஸ்மால் ஆரை நம்ம எழுதணும். சரிங்களா, ஸ்மால் ஆர் cube is equal to 4/3 pi capital R cube. Understand ஆகுதா? இப்போ 4/3 4/3 cancel, pi cancel. இப்போ n into small R cube, small R value 2 cube is equal to capital R value வந்து 16க்கு ஒரு cube. So n is equal to 16 into 16 அப்போ தானே 16 cube, 16 into 16 இங்கே 2 cube, 2 cubeனா 2 into 2 2 8s are 16, 2 4s are 8, 2 2s are 4. Therefore n is equal to 16 into 16 into 2. 16 into 16 256 இல்லையா. இப்போ 256 into 2 பண்ணலாம். 6 2s are 12, balance 1 10 1 11, 2 2s are 4 plus 1 5. So 512 ஸ்மால் ஸ்பியர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம் எல்லாருக்கும்? கால்குலேஷன் ரொம்பவே ஈஸி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.